தளபதி வெற்றி கொண்டான், நீ என்ன பெரிய எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எம்ஜிஆரை விட 1.4% அதிகம். அதுக்காக நான் எம்ஜிஆரை குறைச்சு மதிப்பிடல. அவர் இருந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரிதான் விஜயும் இப்போன்றத ஒத்துக்கணும். தூதன் வருவான், வதைக்கப்படுவான், மதலை வெளிநீர் துடைப்பான், மாறி பெய்யும். இது காலமே விஜய்க்காக எழுதின ஒரு வசனம். நேத்து மழை மட்டும் இல்ல, புயலே அடிச்சிருக்கு. ஆட்டோ டிரைவர்லாம் நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பியா நீ? ஜெயிச்சிட்டாரு. வீட்டு டிரைவர் மகனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குவியா நீ? ஆயிட்டாரு. 234 தொகுதியிலும் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா அவங்ககிட்ட? 233 தொகுதியிலும் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 10 சீட்டு ஜெயிக்க முடியாது உன்னால. ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு தான் வேணும். அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான். படிச்சவங்க அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறது இங்கதான். இளைஞர்கள் அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறது இங்கதான். சோ அக்செப்ட் தி சேஞ்ச், டோன்ட் ஆர்கியூ. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு நீங்க கொடுக்கறேன்னு சொன்ன 6 சிலிண்டருக்கோ இல்ல ஃப்ரீ பஸ்ஸுக்கோ இல்ல 200 யூனிட் மின்சாரத்துக்கோ இல்ல தள்ளுபடிகளுக்கோ ஆசைப்பட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. தரமான ரோடு, தடையில்லா மின்சாரம், நல்ல குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம், ஊழலற்ற